அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் தமிழ். இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் தமிழ் ரிவ்யூ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான இந்த ஆப் பற்றின விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி. ஸோ இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் வந்து எதுக்கு நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ரொம்ப சேஃப்டிக்கான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பு, ஐஓஎஸ் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்ட்லேயும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஐஃபோனாக இருந்தாலும் ஐஃபோனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சின்ன பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஒரு மினிமம் ஆண்ட்ராய்டு ஆப்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு ஐஃபோன் வரைக்குமே வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அதனால் பெண்கள், அப்புறம் குழந்தைகள், ஸ்கூல் பசங்க, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரியவர்களுக்கும் வந்து ரொம்பவே முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயிலை முழுசாக நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையுமே நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் பற்றின விஷயத்தை பார்ப்போம். இது வந்து ஒரு தமிழ்நாடு போலீஸோட ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு போலீஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக்கம் தான் இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பு. பாதுகாப்புக்கான ஆப்பு. ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு காவலன் எஸ்ஓஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வரும். ஸோ இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அலோ எஸ்ஓஎஸ் டு மேனேஜ் ஃபோன் கால்ஸ்னு வரும். ஸோ நம்ம அலோ கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் அலோ பர்மிஷன் ஆப் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ அதுக்கு வந்து ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ்னு வரும். ஸோ இந்த இதுக்கும் பை டிஃபால்ட்டாக எல்லா ஆப்புமே கேட்குறது தான். இதுக்கும் ஓகே கொடுத்துடணும். ரைட், ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணியதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து மற்ற நேம் டீட்டெயில் கேட்கும். நேம் டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப் நம்ம ஏன் டவுன்லோட் பண்ணணும் இப்போதைக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நியூஸில் வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு 12 வயசோ 13 வயசோ பொண்ணு வந்துட்டு போயிடுச்சு லாஸ்ட்டு மந்த்துன்னு நினைக்கிறேன். சன் டிவிலையோ கலைஞர் டிவிலையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸு. அப்படி போன பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு கையில் வந்து நல்ல வேலையாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கு. இதுலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அந்த டீட்டெயில்ஸ் போனதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டி வந்துட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் மந்த் பார்த்துருக்கலாம். நியூஸில் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பேப்பரில் கூட. ஸோ அது பார்க்கலான்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறை செயல்படுத்தியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா காவலன் எஸ்ஓஎஸ் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைல் நம்பர், லொக்கேஷன், அப்புறம் வந்து கேட்டிங்கன்னா 3 காண்டாக்ட் நம்பர்ஸ், யாராவது நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் நம்பரு கேட்கும். ஸோ இந்த 3 காண்டாக்ட் நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். ஒரு நம்பர் வந்து பேரண்ட்ஸு, பிரதர், சிஸ்டர், இல்லை வந்து ஃபாதர், யாரோட காண்டாக்ட் நம்பராவது கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு காரில் போய்ட்டுருக்கீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, கேர்ள்ஸ் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது எக்ஸாம் போகிறீங்க, தனியாக போய்ட்டுருக்கீங்க. அப்படிங்கும்பொழுது ஒரு சஸ்பீஷியஸான ஒரு எதிர்பாராத விதமான ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த எஸ்ஓஎஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்துருக்கும் பட்சத்தில் வந்து அதில் வந்து அந்த எஸ்ஓஎஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு 5 செகண்டுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் வந்து ஒன்று நடக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்த 2 ரெஃபரன்ஸ் நம்பருக்கும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, அதாவது போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் இம்மீடியட்டாக வந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் மற்றும் உங்களுடைய டீட்டெயில் போயிடும். அதாவது உங்களுடைய எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த இது வந்து போயிடும். ரெண்டாவது ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னு சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த SOS ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண உடனே பேக் கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ இந்த பேக் கேமரா ஆன் ஆன உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உடனே அந்த வந்து பின்னாடி இருக்க வீடியோலாம் கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். யார் என்ன இருக்காங்க உங்கள் ஆப்போசிட் அப்படிங்கிறது கேப்சர் ஆகி அந்த விஷயமும் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எமர்ஜென்சியாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 பேரோட கான்டாக்ட்டுக்கும் போகும். சரி ப்ரோ, இப்போ அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக போயிடும். ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னு போயிடும். ஸோ இந்த காவலன் SOS, அந்த SOSனால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவ் அவர் சோல் இல்லை சேவ் அவர் ஷிப் அப்படின்னு வரும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த SOS அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான ஒரு டேர்ம் கிடையாது. ஸோ SOS அப்படிங்கிறது எதோட ஷார்ட் ஃபார்மும் கிடையாது. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது பை டிஃபால்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, சேவ் அவர் சோல், காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ இது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ லொக்கேஷன் போய்டுது. ஸோ இமீடியட்டாக வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் டீட்டெயிலில் போனோடனே காவல்துறை கட்டுப்பாட்டு அறையிலேருந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 minutes வந்து உடனே கால் வந்துடும். வந்துட்டு உங்களுக்கான ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை நடக்கும். ஸோ இது வந்து வெறும் எமர்ஜென்சி, யாராவது மிரட்டுறாங்க, டீசிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே கிடையாது. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் அந்த மாதிரி காலகட்டத்துலையுமே வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு வெயில், புயல், மழை, எதையாவது மாட்டிக்கிட்டீங்க தனியாக ஒரு இடத்துல அப்படின்னா கூட இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக சேவ் ஆகி ரெஸ்க்யூ ஆகி வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், நேம் கேட்கும், மேலாக ஃபீமேலாக கேட்கும். மொபைல் நம்பர், நேம் கொடுத்ததுக்கப்புறம் மேல் ஃபீமேல் அந்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஹோம் அட்ரஸ்ஸு, அப்புறம் எந்த டவுன், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கேட்கணும். அதை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, நேமு, வில்லேஜு, அந்த சிட்டி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் 1, எமர்ஜென்சி கான்டாக்ட் 2, எமர்ஜென்சி கான்டாக்ட் 3 கொடுக்கும். ஸோ 2 வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுத்துக்கலாம். 1 வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு அம்மா, அப்பா, இல்லை அண்ணா, தம்பி, யார் நம்ம இல்லை ஹஸ்பண்ட், அந்த மாதிரி யாரோட டீட்டெயில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 எமர்ஜென்சி கான்டாக்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். காவலன் ப்ரெஸ் SOS பட்டன் டு கனெக்ட் அண்ட் கான்டாக்ட் வித் தமிழ்நாடு போலீஸ் ஃபார் எமர்ஜென்சி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு உங்களுடைய லொக்கேஷன், உங்களோட பேக் சைடு கேமரா ஆன் ஆகிட்டு அந்த வீடியோ இது எல்லாமே வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போய்டும். மிகப்பெரிய சேஃப்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்க்கும் போய்டும். ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த பயமும் இருக்காது. ஸோ ஃபார் லைவ் ட்ராக்கிங் கீப் த ஆப் ஓப்பன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீங்கள் ஏதாவது வந்துட்டு எங்கேயாவது வெளில போகிறீங்க, தெரியாத இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நார்மலாக வந்து நீங்கள் போனீங்கன்னா போதும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த SOS அப்படிங்கிற இந்த பட்டனை வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சேஃப்டியான விஷயங்கள் வந்து நடக்கும். போலீஸ்லேருந்து உங்களுக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எடிட் ப்ரொஃபைலுக்கு இருக்குது, ஃபோன் டைரக்டரி இருக்குது, ஸ்டேஷன் லொக்கேட்டர் இருக்குது, பக்கத்தில் நியர்பை ஸ்டேஷன் லொக்கேட்டர் இருக்குது. அதே மாதிரி ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணலாம், இந்த ஆப்பை ரேட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி இந்த காவலன் SOS ஆப்பை பற்றின விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது யார், என்ன, எது அப்படிங்கிறத. ஸோ அந்த டீட்டெயில் வந்து படிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் விஷயம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா SOS வெல்கம் டு காவலன் SOS அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்க லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் நார்மலாக ஆன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வந்து என்னென்னு இருக்குது, அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போய்ட்டு என்னென்னு பார்க்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைன் இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன், இந்த ஆப் பற்றின அப்டேட்டுக்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி அடிஷ்னல் எமர்ஜென்சி கான்டாக்ட் ட்ரிகர் பண்ணால் இது ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ நீங்கள் அப்புறமா ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேலே இருக்கிற 3 டாட்டில் இதான் விஷயம். ஸோ இது இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆப் பற்றின விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை எல்லார் மொபைலையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க. நன்றி, வணக்கம்.